பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 26 அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழி 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாதிட்ட சாபம் தங்காது. இந்த வேத வசனத்தில் சாலமன் சொல்லுகிறாரு, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாதிட்ட சாபம் தங்காது என்று. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பயம். அவன் என்னை சபித்து விட்டான், அவன் எனக்கு தேவையில்லாத வார்த்தையை சொல்லி சாபம் விட்டான், நான் செத்துப்போம் அப்படின்னு சொன்னான், இவள் என்ன தேவையில்லாத காரணத்தை சொல்லி சபித்தா, காரணம் இல்லாமல் நான் அதுக்கு அந்த சபிப்பதற்கும் அந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. அவனை சபித்து விட்டா அந்த சாபம் ஒருவேளை எனக்கு தங்கிடுமோ, அந்த சாபம் எனக்கு பலித்திடுமோ, நான் செத்து போகணும், அல்லது என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்டதான தீமைகள் வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடியதான பயம் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாலமன் சொல்லுகிறாரு, காரணம் இல்லாத இட்ட சாபம் தங்காது. ஒருவேளை காரணத்தோடு இட்ட சாபம் வேதத்தில் பலித்திருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான நமக்கு அந்த சாபங்கள் வராதென்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இங்கே காரணத்தோடு சில சாபம் விட்டார்கள், அது தங்கினது. நாம் அது யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கும்போது, யோசுவாவும் ஜனங்களும் எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வந்து ஆண்டவரை துதித்த போது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அங்குள்ள ஜனங்களையும் மிருகங்களையும் யோசுவாவும் ஜனங்களும் சங்காரம் பண்ணார்கள். பரிசுத்தமான வெள்ளி பொன்னு போன்றதான பரிசுத்தமானவைகளை தேவனுடைய பண்டகசாலையில் சேர்த்தார்கள். மற்ற எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணி அழித்து விட்டார்கள். இது கர்த்தரை துதித்த போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்ததான பெரிய காரியம். ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்தை அழித்து போட்டார். ஆண்டவர் அழித்ததான அந்த எரிகோ பட்டணத்தை மறுபடி யாராயிலும் எழும்பி கட்ட வருவார்களானால் அதை அந்த கட்டுகிறவன் அந்த பட்டணத்தோட அஸ்திபாரத்தை வைக்கிற போது தன்னுடைய மூத்த குமாரனையும், அந்த பட்டணத்தை வாசல் வைக்கிற போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று அந்த யோசுவா சாபமிட்டார். அதன்படி நான் 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் கடைசியில் வாசிக்கும்போது, ஈயேல் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் எழும்பி அந்த எரிகோ பட்டணத்தை கட்ட முற்பட்டான். அதே போல் அந்த பட்டணத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது தன் மூத்த குமாரனையும், அதில் வாசல் வைக்கிற போது தன் இளைய குமாரனை சாக கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். காரணம், ஆண்டவரே சபித்ததான, ஆண்டவரே அழித்ததான அந்த பட்டணத்தை ஒரு மனிதன் கட்ட எழும்பினான். ஆகினாலே அந்த சாபம் அங்கே பலித்தது என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். அப்போ காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் யார் சாபம் போட்டது? நான் 2 சாமுவேல் 16 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, தாவீது என்று சொல்லக்கூடியதான ஒரு ராஜா, அவர் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவர் எரிகோவை கடந்து போகிறார். எரிகோ ஆற்றை கடந்து அவர் தன்னுடைய மகனாகிய அப்சலோம் பயந்து போகும்போது, சீமை என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் அவன் தாவீதை கொடிய தூஷணமாக தூசித்தான். எப்படி தூசித்தானா, சவுலுடைய ஸ்தானத்தில் ராஜாவானதான உண்மையிலே கர்த்தர் தம்முடைய கோபத்தை உண்மையில காட்டினால் அது உன்னுடைய அக்கிரமத்தில் அகப்பட்டு கொண்டாய், உன்னுடைய ஸ்தானத்தில் உன்னுடைய மகன் ராஜாவானான் என்று சொல்லி அவனை கொடிய தூஷணமாக தூசித்தான். சாதாரணமான வார்த்தைகளை சொல்லி மாத்திரம் தூசிக்கவில்லை, கற்களையும் மண்ணையும் வாரி தாவீதின் மேலும் அவனோட கூட வருகிற ஜனங்கள் மேலும் தூற்றி அவனை தூசித்தானாம். பொதுவாக கிராமத்தில் பாட்டிமார் மண்ணை வாரி தூற்றி சபிப்பார்கள். அதே போல் வேதத்தில் ஒரு ஆண்மகன் தாவீது ராஜாவின் மேலே மண்ணையும் கற்களையும் தூற்றி, நீ தொலைந்து போய் நீ திரும்பி வரவே மாட்ட, உன்னுடைய அக்கிரமத்தில் அகப்பட்டு கொண்டாய், உன்னுடைய பாவத்தை உண்மையில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி அவனை கொடிய தூஷணமாக தூசித்தான் என்று வாசிக்கிறோம். அவன் சாபமிட்டான் என்று வாசிக்கிறோம். நீ தொலைந்து போ என்று சொல்லி சபித்தான் என்று படிக்கிறோம்.
ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் தாவீது யோர்தானை கடந்து வந்தார். யோர்தானை தாண்டி எருசலேமுக்கு வந்தார். வந்து அவர் பல வருடம் வாழ்ந்து தேசத்தை ஆளுகை செய்து தான் உயிரோடு இருக்கும்போது மகனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தேவாலயத்தை கட்டுவதற்கான பொன்னு வெள்ளி வெளியேற பெற்றதான கற்களை சேர்த்து வைத்தார். மாத்திரமல்ல, தேவாலயத்தில் பணிவிடை செய்வதற்கான லேவியரை பாடுகிறதற்கு ஒரு கூட்டத்தாரை, காவல் காக்கிறது ஒரு கூட்டத்தார் என்று சொல்லி பல விதத்தில் அவர்களை வகுத்து வைத்து பிரித்து வைத்து அவளுக்கு உத்தியோகத்தை ஏற்படுத்தினார்னு வாசிக்கிறோம். ஆனால் யோர்தானை கடந்து வருகிற வேளையில் இந்த சீமை எல்லாருக்கும் முன்பதாக ஓடி போய் தாவீதுடைய காலில் விழுந்து, நான் புத்தியனமாய் செய்த காரியத்தை மன்னித்து விடும் என்று சொல்லி தாவீது இடத்துல மன்னிப்பு கேட்டான். தாவீதும் நீ சாவதில்லை, சமாதானத்தோடு போ என்று சொல்லி அனுப்பினார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் தவறு செய்தார்கள், அவள் காரணத்தோடு கூட சில சாபங்கள் என்னுடைய குடும்பத்தில் தங்கி இருக்கிறது, முற்பிதாக்களை செய்த பாவத்து நிமித்தம் இவ்விதமான சில தீமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பயத்தோடு கூட இருப்பீர்களானா, கலாத்தியரில் நான் வாசிக்கும்போது பவுல் கலாத்திய சபைக்கு இவ்விதம் எழுதுகிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுடைய இரத்தத்துக்குள்ளாக இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்களானா அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுடைய இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்படாமல் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானா அந்த சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று உபாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த சாபம் நீங்க வேண்டுமானா இயேசுவிடத்தில் வர வேண்டும். இயேசுவே, எங்களுடைய முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் நடப்பித்தார்கள், எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் அந்த சாபத்தை இன்று நாங்கள் சுமக்கிறோம், சாபத்துடைய அந்த பிரதிபலிப்பு எங்கள் மேலே வந்திருக்கிறது, நாங்கள் துன்பப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானா, அந்த பாவங்களை அறிக்கையிடுவோமானா தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயவு பெறுத்திருக்கிறார். நான் எசேக்கியேலில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்று பிள்ளையுடைய பற்கள் கூசி போயிட்டு என்கிறதான பழமொழி இனி சொல்லப்படாமல் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களே பாவத்தை சுமப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா உங்களோட முற்பிதாக்கள் செய்த பாவத்துடைய தண்டனை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் மீட்கப்படுவீர்களானா, ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவீர்களானா அந்த சாபத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக மாற மாட்டீர்கள். அந்த சாபம் உங்கள் குடும்பத்தில் வராது, சாபம் உங்கள் வாசற்படிக்குள்ளே நுழையாது. நாம் நீதிமொழியில் வாசித்தபடி சாபம் அது பறந்து போய்விடும். தகைவிலான் குருவியை போல, அடைக்கலான் குருவியை போல அது அலைந்து பறந்து போய்விடும். உங்கள் வீட்டில் தங்கவே தங்காது. அந்த சாபம் உங்களை தொடவே தொடாது. அந்த சாபத்தை நீங்களாக்கப்படுவீர்கள் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்து ஆண்டவராகிய இயேசு தீர்த்து விட்டார். நாம் இன்னும் சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆகையினாலே பயத்தோடு அவங்க சபித்துட்டாங்க, அவங்க தவறு செய்தாங்க, அந்த சாபத்துடைய அந்த பாவத்துடைய பிரதிபலிப்பை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறதான உங்களை இந்த காலவெளியில் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆண்டோட சமுதிரனுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. முற்பிதாக்களை செய்த பாவம் நினைவிருக்குமானா, நீங்கள் உங்களுடைய சிந்தைக்கு அது வருமானா, அவைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது இந்த பாவங்களையும் அந்த சாபங்களையும் ஆண்டவர் மாற்றி உடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை, ஒரு சுகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சமுதிரம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடைக்கலான் குருவி அலைந்து போது போலவும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாத இட்ட சாபம் தங்காது என்று நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலவேளையில் என்னோடு ஜெபிக்கிறதான் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒருவேளை முற்பிதாக்கள் செய்த தவறு நிமித்தம் சில சாபங்கள் சில குடும்பங்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, இந்த சாபங்கள்னால உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாகவே பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீரேப்பா.
பவுல் கலாத்தியர் எழுதும்போது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவர், நீர் எங்களுடைய சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டீரே, நீர் எங்களுக்காக சாபம் ஆனீரே, நாங்கள் இந்த சாபத்தை சுமக்க வேண்டிய தேவை இல்லையப்பா. இந்த சாபங்களை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மெய் சமாதானம், அமைதி, நிம்மதியை இவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாபத்தோடு பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கிறோப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவர் விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தாங்க. அப்போட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.